Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரை சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am Asi Joseph Sahayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindigul of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will look at the continuation of the history of the Tower of Babel. We will also explore some practical lessons for our life that we can learn from this history. இந்த வார வேதாகம படிப்பில் நாம் பாபேல் கோபுர வரலாற்றின் தொடர்ச்சியை கண்ணோக்குவோம். அத்துடன் இந்த வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வின் நடைமுறை பாடங்கள் பற்றியும் சிறிது ஆராய்வோம். Genesis chapter 11, the Tower of Babel continuation. ஆதியாகமம் 11ஆம் அத்தியாயம் பாபேல் கோபுரம் பாடத்தின் தொடர்ச்சி. The people began to build a city on the tower that would reach the sky. Then God came down from the heaven to see what the people were doing. மக்கள் ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் ஒரு கோபுரத்தையும் கட்டத் தொடங்கினார்கள். அப்போது மனிதர்கள் செய்வது என்ன என்று ஆராய்வதற்கு தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். Let's read the verse 6 of Genesis 11. And the Lord said, Indeed, the people are one and they all have one language, and this is what they begin to do. Now, nothing that they propose to do will be withheld from them. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். Because of their unity in common language, the people's potential for action was limitless. This suggests that God's intervention in their actions was necessary. அவர்களின் ஒற்றுமை மற்றும் பொதுவான மொழி காரணமாக மக்களின் செயல் திறன் வரம்பற்றதாக இருந்தது. இது அவர்கள் செய்கையில் தேவனின் தலையீட்டிற்கு வழிவகுத்தது என்று கூறப்படுகிறது. Here we see God's observation that if humanity continued in their collective pride and self-glory, they would experience both good and evil that were contrary to God's will. மனித குலம் அவர்களின் கூட்டு பெருமை மற்றும் சுய மகிமையில் தொடர்ந்தால் தேவனின் விருப்பத்திற்கு முரணான நன்மை மற்றும் தீமை இரண்டையும் அவர்கள் பெறக்கூடும் என்று தேவனின் அவதானிப்பு இங்கு காணப்படுகிறது. The people were building a city called Babel and a tower in it that would reach the heavens to make a name for themselves. But God saw this as an act of transgression and pride. மக்கள் தங்களுக்கு ஒரு பெயரை உருவாக்க பாபேல் என்ற ஒரு நகரத்தையும் அதில் வானத்தை அளவும் ஒரு கோபுரத்தையும் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் இதை ஒரு மீறுதல் மற்றும் பெருமையின் செயல் என்பதாக கண்டார். Unlimited power. The phrase now nothing that they propose to do will be withheld from them reflects the great potential of human cooperation and their unity through language. வரம்பற்ற ஆற்றல். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள் என்ற சொற்றொடரானது மனித ஒத்துழைப்பு மற்றும் மொழியின் மூலமாக அவர்கள் ஒன்றிணைத்து இருந்தது ஆகியவற்றின் மகத்தான திறனை பிரதிபலிக்கிறது. Pride and self-glory. The goal of these united people was to glorify themselves and exceed their earthly limitations. This is considered the sin of pride in the biblical history. பெருமை மற்றும் சுயமகிமை ஒருங்கிணைந்து செயல்பட்ட இந்த மக்களின் குறிக்கோள் அவர்கள் தங்களையே மகிமைப்படுத்துவதும் அவர்களின் பூமிக்குரிய வரம்புகளை மீறுவதும் ஆகும். இது வேதாகம வரலாற்றில் பெருமை என்ற பாவமாக கருதப்படுகிறது. Divine intervention. God's intervention was to confuse their language. God acted here to prevent them from completing their plan. He decided to scatter them across the earth so that their proud ambition would not be fulfilled. தெய்வீக தலையீடு.
அவர்களின் மொழியை குழப்புதல் என்பதே இதில் தேவனுடைய தலையீடாக இருந்தது. அவர்கள் திட்டத்தை அவர்கள் செய்து முடிக்காதபடிக்கு அவர்களை தடுக்க இவ்விடத்தில் தேவன் செயல்பட்டார். அவர்களின் பெருமை மிக்க லட்சியங்கள் நிறைவேறாதபடியே அவர்களை பூமி எங்கும் சிதறடிக்க தீர்மானித்தார். Moral and spiritual concern. This issue was not simply a technical or architectural one, rather it was a moral and spiritual issue rooted in pride and a desire for autonomy from God. தான்மீக மற்றும் ஆன்மீக அக்கறை. இந்த பிரச்சனை வெறுமனே தொழில்நுட்பம் அல்லது கட்டடக்கலை சார்ந்ததல்ல, மாறாக பெருமை மற்றும் தேவனிடமிருந்து சுயாட்சிக்கான விருப்பத்தில் வேரூன்றிய ஒரு தார்மீக மற்றும் ஆன்மீக பிரச்சனையாக இருந்தது. டிஃபரன்ஸ் இன் யூனிட்டி. திஸ் verse contrasts positively with the unity found in the New Testament church. It was united by Christ. ஒருமைப்பாட்டில் வேறுபாடு. இந்த வசனம் புதிய ஏற்பாட்டு சபையில் காணப்படும் ஒருமைப்பாட்டுடன் நேர்மறையாக முரண்படுகிறது. இது கிறிஸ்துவால் ஒன்றிணைக்கப்பட்டது. Christ does not allow us to act with pride like Babel. Instead, he calls us to unite and preach the gospel to the whole world. பாம்பேலை போன்று பெருமையுடன் செயல்பட கிறிஸ்து நம்மை அனுமதிப்பதில்லை. மாறாக நாம் ஒன்றிணைந்து உலகம் முழுவதற்கும் நற்செய்தி ஊழியம் செய்வதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். In Matthew 28:18-20 we read thus. And Jesus came and spoke to them, saying, All authority has been given to me in heaven and on the earth. மத்தேயு 28:18-20 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்கள் இனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, teaching them to observe all the things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. Amen. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Now we come to the verse 7 of Genesis 11. Come, let us go down and there confuse their language, and they may not understand one another's speech. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். In the Hebrew Bible, the plural form of Elohim for God is used here. From the beginning of the Genesis itself. எபிரேய வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் தொடக்கத்திலிருந்தே தேவனுக்கு யோலோஹிம் என்ற பன்மை பதம் பயன்படுத்தப்படுகிறது. This makes it clear to us that in the Godhead, God the Father, His Son in the form of the Word, and the Holy Spirit were united from the beginning. இது தேவத்துவத்தில் பிதாவாகிய தேவன், வார்த்தை வடிவில் இருந்தவரது குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் ஆகியோர் தொடக்கத்திலிருந்தே ஒருமித்து செயல்பட்டதை நமக்கு தெளிவாக்குகிறது. Here we should notice that God uses the plural form us in verse 7. God is one, yet from the beginning in the Godhead, Jesus and the Holy Spirit were united with God. இங்கு 7ஆம் வசனத்தில் நாம் என்ற பன்மை சொல்லை தேவன் பயன்படுத்துவதை கவனிக்க வேண்டும். தேவன் ஒருவர்தான், ஆனாலும் தொடக்கத்திலிருந்தே தேவத்துவத்தில் பிதாவும் வார்த்தை இயேசுவும் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனோடு ஒன்றித்து செயல்படுகிறார்கள். இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனோடு ஒன்றித்து செயல்படுகிறார்கள். They came down and confused their language so that the people did not understand one another. அவர்கள் இறங்கி வந்து ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு
அங்கே அவர்கள் பேசிய மொழியை குழப்பமடைய செய்தார்கள். This is a key moment in the history of the Tower of Babel. God intervened here to prevent a united humanity from reaching far from the heavens in pride. இது பாபேல் கோபுர வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணம் ஆகும். ஒன்றுபட்ட மனித குலம் என்று பெருமையுடன் வானத்தை அடைவதை தடுக்க இவ்விடத்தில் தேவன் தலையிட்டார். This verse is interpreted as an active of divine judgment against human arrogance and disobedience to the command to be fruitful and multiply and fill the earth. இந்த வசனம் மனித ஆணவம் மற்றும் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படியாமை ஆகியவற்றிற்கு எதிரான தெய்வீக தீர்ப்பின் செயலாக விளக்கப்படுகிறது. This act of God led to the confusion of languages. This led to the scattering of people throughout the world. This led to the emergence of different language and cultures in the world. தேவனின் இந்த செயல்பாடு மொழிகளின் குழப்பத்திற்கு வழிவகுத்தது. இது உலகம் முழுவதும் மக்கள் சிதறிப்போக வழிவகுத்தது. இதனால் வெவ்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் இந்த உலகத்தில் தோன்றின. Key explanation about this verse. இந்த வசனம் பற்றிய முக்கியமான விளக்கங்கள் சிலவற்றை பார்ப்போம். First, divine intervention against pride. These verses show God's intervention against humanity attempt to make the name for themselves by building a tower that reached heaven. This worked to thwart the human-centered pride divine unity. பெருமைக்கு எதிரான இதனுடைய முக்கிய விளக்கங்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த வசனத்தின் முக்கிய விளக்கங்கள் சிலவற்றை பார்ப்போம். முதலாவது, பெருமைக்கு எதிரான தெய்வீக தலையீடு. வானத்தை நோக்கி ஒரு கோபுரத்தை கட்டுவதன் மூலம் மனித குலம் தங்களுக்காக ஒரு பெயரை, அதாவது புகழ்ச்சியை உருவாக்க மேற்கொண்ட முயற்சிக்கு எதிரான தேவனின் தலையீட்டை இந்த வசனம் காண்பிக்கிறது. இது மனிதனை மையமாக கொண்ட பெருமையால் இயக்கப்படும் ஒற்றுமையை தடுக்க செயல்பட்டது. செகண்ட், ஆரிஜின் ஆஃப் லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி. The confusion of languages is presented as the direct cause of the world linguistic diversity. It led to the scattering of the people into separate groups and nations. ரெண்டாவது, மொழியியல் பன்முகத்தன்மையின் தோற்றம். மொழிகளின் குழப்பம் உலகின் மொழியியல் பன்முகத்தன்மைக்கு நேரடி காரணமாக முன்வைக்கப்படுகிறது. இது மக்களை தனித்தனி குழுக்கள் மற்றும் நாடுகளாக சிதறடிக்க வழிவகுத்தது. Failure of human unity. The lack of the common language. This is third point. Failure of human unity. The lack of the common language made communication and cooperation difficult. People were forced to abandon their plans and scatter. அடுத்த மூன்றாவது பாயிண்ட், இந்த வசனத்தின் முக்கியமான கருத்துக்களில் மூன்றாவது கருத்து, மனித ஒற்றுமையின் ஒருமைப்பாட்டின் தோல்வி. பொதுவான மொழி இல்லாதது தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை கடினமாக்கிற்று. மக்கள் தங்கள் திட்டத்தை கைவிட்டு சிதறி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஃபோர்த் பாயிண்ட், the reversal of Babylon on the day of Pentecost. The Holy Spirit enabled the apostles to speak in different languages. That is, the Holy Spirit worked miraculously to enable people speaking different languages to simultaneously understand what the apostles were saying, both in their own language and also in their own dialects also. நான்காவது கருத்து, பாபேலின் நிலை பெந்தகோஸ்து நாளில் தலைகீழ் மாற்றம் பெற்றது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை வெவ்வேறு மொழிகளில் பேசச் செய்தார். அதாவது அவர்கள் பேசியதை பல்வேறு மொழி பேசும் மக்கள் ஒரே வேளையில் தங்கள் மொழிகளிலும் அம்மொழிகளின் வட்டார வழக்குகளிலும் கூட புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அங்கு அற்புதமாய் செயல்பட்டார். In fact, the Holy Spirit functions as the great translator on the day of Pentecost. உண்மையில் சொல்ல போனால் பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாபெரும் மொழிபெயர்ப்பாளராக அங்கு செயல்பட்டிருக்கிறார். This event is considered to have been reversed by God on the day of Pentecost, when a new community was united, Christian community, under the gospel, transcending ethnic and linguistic division. இன மற்றும் மொழியியல் பிரிவுகளை கடந்து
நற்செய்தியின் கீழ் ஒரு புதிய சமூகத்தை, அதாவது சபையை ஒன்றிணைத்த போது இந்த நிகழ்வு பெந்தகோஸ்தே நாளில் தேவனால் தலைகளாக மாற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. சிம்பாலிக் மீனிங். The Tower of Babel serves as a powerful symbol of human pride and rebellion against God. This continues to be true throughout the history. குறியீட்டு பொருள், அடையாளத்துவ அர்த்தம். பாபேல் கோபுரம் மனித பெருமை மற்றும் தேவனுக்கு எதிரான எதிர்ப்பின் சக்தி வாய்ந்த அடையாளமாக செயல்படுகிறது. இது வரலாறு முழுவதும் தொடர்ந்து பொருந்துவதாக உள்ளது. Next we come to the Genesis 11:8. So the Lord scattered them abroad from there over the face of all the earth, and they ceased building the city. அடுத்து நாம் ஆதியாகமம் 16:8 வருகின்றோம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். This verse describes God's causing a confusion of language and scattering mankind. It also describes how people stopped building the Tower of Babel at the city of Babel. இவ்வசனம் தேவன் மொழி குழப்பத்தை ஏற்படுத்தி மனித குலத்தை சிதறடித்ததை விளக்குகிறது. இது மக்கள் பாபேல் கோபுரத்தையும் பாபேல் நகரத்தையும் கட்டுவதை நிறுத்தியதையும் விவரிக்கிறது. They did not spread throughout the earth as God had originally commanded. So, by confusing their language, God prevented human pride and rebellion. தேவன் முதலில் கட்டளையிட்டபடி அவர்கள் பூமி எங்கும் பரவவில்லை. எனவே அவர்களின் மொழியை குழப்புவதன் மூலம் தேவன் மனித பெருமையையும் கிளர்ச்சியையும் தடுத்தார். This verse explains that this was a divine intervention to scatter them and fill the earth. This verse refers to the end of a coordinated human plan built on freedom from God. It also refers to a pivotal moment in the establishment of different nations and languages. இது அவர்களை சிதறடித்து பூமியை நிரப்பச் செய்வதற்கான ஒரு தெய்வீக தலையீடு என்பதை இந்த வசனம் விளக்குகிறது. இந்த வசனம் தேவனிடமிருந்து வந்த ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த மனித திட்டத்தின் முடிவை குறிக்கிறது மற்றும் பல்வேறு நாடுகள் மற்றும் மொழிகளை நிறுவுவதில் முக்கிய வேலையையும் இது குறிக்கிறது. Key features of Genesis 11:8. இப்பொழுது ஆதியாகமம் 16:8 முக்கிய அம்சங்களை பார்க்கின்றோம். First, divine intervention. The verse depicts God's deliberate kingly action to scatter the mankind. முதலாவது தெய்வீக தலையீடு. இந்த வசனம் மனித குலத்தை சிதறடிக்க தேவன் வேண்டுமென்றே செய்த அவருடைய ராஜரீகமான செயலை குறிக்கிறது. Second, stopping the plan. The scattering of immediately stopped the people from building the city. It represents the futility of human efforts against God will. திட்டத்தை நிறுத்துதல். சிதறடிப்பு என்பது உடனடியாக மக்கள் நகரத்தை கட்டுவதை நிறுத்தச் செய்தது. இது தேவனின் விருப்பத்துக்கு எதிரான மனித முயற்சிகளின் பயனற்ற தன்மையை குறிக்கிறது. Human pride and rebellion. Third point. Human pride and rebellion. The Tower of Babel symbolized human ambition and the desire to make a name for themselves. It was an act of rebellion against God's command to fill the earth. பெருமை மற்றும் மனித கிளர்ச்சி. பாபேல் கோபுரம் என்பது மனித லட்சியத்தையும் தங்களுக்கு உயர பெரிய உருவாக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் குறிப்பிடுவதாக இருந்தது. இது பூமியை பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படிக்கு தேவன் விதித்த கட்டளைக்கு எதிரான கிளர்ச்சியின் செயலாக இருந்தது. Fourth, origin of languages. The confusion of languages is presented as the direct cause of the scattering of the people. This ultimately explains the diversity of the languages in the world today. நான்காவது கருத்து, மொழிகளின் தோற்றம். மொழிகளின் குழப்பம் என்பது மக்கள் சிதறிப்போனதற்கான நேரடி காரணமாக முன்வைக்கப்பட்டது. இது இறுதியில் உலகில் இன்றுள்ள மொழிகளின் பன்முகத்தன்மையை விளக்குகிறது.
Fifth one, God's fulfillment of, the fulfillment of God's plan. This event helps fulfill God's original purpose for humanity to multiply and fill the earth. ஐந்தாவது கருத்து, தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுதல். மனிதகுலம் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்ற தேவனின் தோற்றகால நோக்கத்தை நிறைவேற்ற இந்த நிகழ்வு உதவுகிறது. Sixth one, symbolism. The unfinished city and the Tower of Babel symbolizes the limitation of human power when it is not in the harmony with the divine purpose. 6. அடையாளத்துவம். முடிக்கப்படாத பாபில் நகரமும் கோபுரமும் தெய்வீக நோக்கத்துடன் ஒத்துப்போகாத போது மனித சக்தியின் வரம்புகளை குறிப்பதாய் இருக்கிறது. Next we come to the 9th verse of Genesis 11. Therefore, his name is called Babel because there the Lord confused the language of all the earth. And from there the Lord scattered them abroad over the face of all the earth. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் இவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். Genesis 11:9 describes the emergence of various human languages as a divine act to stop the ambitious Tower of Babel project. ஆதியாகமம் 11:9 பெருமை மிக்க பாபேல் கோபுரத்தை கட்டும் திட்டத்தை நிறுத்துவதற்கான ஒரு தெய்வீக செயலாக பல்வேறு மனித மொழியின் தோற்றத்தை விளக்குவதாக உள்ளது. These words contain a play of words. Babel sounds like the Hebrew word for confusion. This even caused the scattering of humanity. இந்த வசனம் வார்த்தைகளின் மீதான விளையாட்டை உள்ளடக்கியுள்ளது. ஏனெனில் பாபேல் என்பது குழப்பம் என்பதற்கான எபிரேய வார்த்தையைப் போல ஒழிக்கிறது. இந்த நிகழ்வு மனித குலத்தை சிதறடிக்கச் செய்தது. It also seen as a judgment against rebellion and a way to protect humanity from rapid self-destruction. மேலும் இது கிளர்ச்சிக்கு எதிரான தீர்ப்பாகவும் விரைவான சுய அழிவிலிருந்து மனித குலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது. மீனிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். டிவைன் இன்டர்வென்ஷன். The confusion of language is direct act of God. It stops humanity concerted rebellious efforts at the city of Babel. பொருள் மற்றும் விளக்கம். தெய்வீக தலையீடு. மொழிகளின் குழப்பம் என்பது தேவனின் நேரடியான செயல்பாடு ஆகும். இது பாபேல் நகரில் மனித குலத்தின் ஒருங்கிணைந்த கலகத்தனமான முயற்சிகளை நிறுத்தியது. ஜட்ஜ்மெண்ட் ஆன் ப்ரைட். This is a theological response to human pride and disobedience. In particular, their refusal to spread and fill the earth as God commanded was seen as a great disobedience. பெருமையின் மீதான தீர்ப்பு. இது மனித பெருமை மற்றும் கீழ்ப்படியாமைக்கான ஒரு இறையியல் எதிர்விளைவு ஆகும். குறிப்பாக தேவன் கட்டளையிட்டபடி பூமியை பலுகி பெருகி பூமியை நிரப்ப அவர்கள் மறுத்தார்கள் என்பது பெரிய கீழ்ப்படியாமையாக காணப்பட்டது. Origin of the languages. This verse explains the diversity of human languages. This later led to the formation of distinct nations and cultures. மொழிகளின் தோற்றம். இந்த வசனம் மனித மொழிகளின் பன்முகத்தன்மையை விளக்குகிறது. இது பின்னர் தனித்தனி நாடுகள் மற்றும் கலாச்சாரங்கள் உருவாவதற்கு வழிவகுத்தது. Play on words. The name Babel is intentionally linked to the Hebrew word balbal for confusion. It is here used to emphasize the action of God. This is different from the later claim that Babel means gate of God. வார்த்தைகளில் விளையாட்டு. பாபேல் என்ற பெயர் வேண்டுமென்றே குழப்பம் என்பதற்கான எபிரேய வார்த்தையான
பலால் என்பதுடன் இணைக்கப்பட்டுள்ளது, அதாவது குழப்பம். தேவனின் செயலை முன்னிலைப்படுத்த இது இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. இது பாபேல் என்பதற்கு பின்னர் கூறப்பட்ட அர்த்தமான தேவனின் வாசல் என்ற கூற்றிலிருந்து வேறுபடுகிறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமனிட்டி. பை ஸ்கேட்டரிங் த பீப்புள் அண்ட் ஹிண்டரிங் their progress, God acted as a protector of humanity from a rapid path to self-destruction through increased unified rebellion. மனித குலத்தை பாதுகாத்தல், மக்களை சிதறடித்து அவர்களின் முன்னேற்றத்தை தடுப்பதன் மூலம் மேம்பட்ட ஒன்றுபட்ட கிளர்ச்சியால் சுய அழிவை நோக்கி செல்லும் வேகமான பாதையிலிருந்து மனித குலத்தை பாதுகாப்பவராக தேவன் இங்கு செயல்பட்டார். Foreshadowing. This event is often seen as a reversal of humanity that occurred at Pentecost in New Testament. Then the Holy Spirit enabled the people to understand what apostles were saying in their own languages, thereby spreading the gospel to all nations. ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே நாளில் ஏற்பட்ட ஒருமைப்பாட்டின் தலைகீழ் மாற்றமாக இந்த நிகழ்வு பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது. அங்கு, அதாவது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் பேசுவதை மக்கள் தங்கள் தங்கள் மொழிகளில் புரிந்து கொள்ளவும் இதன் மூலம் எல்லா நாடுகளுக்கும் நற்செய்தியை பரப்பவும் உதவினார். Now let us come to the lessons we learned from the practical lessons we learned from the Genesis 11:1-9. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 11:1-9 வரை பாபேல் கோபுரத்தின் கட்டுமான நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள் என்ன என்பதை சற்றே ஆராய்வோம். முதலாவது முக்கியமான வாழ்க்கை பாடம் என்னவென்று பார்ப்போம். Let us see what is the lessons by sequence. First, the sin of pride and rebellion. முதலாவது பெருமை மற்றும் கலகத்தின் பாவம். The people's desire to make a name for themselves was driven by pride, and their own tower, not God's tower, but a monument to their own greatness. முன்னாவது பெருமை மற்றும் கலகத்தின் பாவம். நமக்கென ஒரு பெயரை உருவாக்குவோம் என்று மக்கள் விரும்பியது பெருமையால் உந்தப்பட்டதாக இருந்தது. மேலும் அந்த கோபுரம் தேவனுடையதல்ல, மாறாக அவர்களின் சொந்த மகத்துவத்தின் நினைவு சின்னமாக இருந்தது. This illustrates the danger of building our lives and its goals to reflect our own glory rather than God's glory. தேவனுடைய மகிமைக்கு பதிலாக சுயமகிமையை காட்டும்படியாக நாம் வாழ்க்கையையும் அதன் இலக்குகளையும் கட்டியெழுப்புவதன் ஆபத்தை இது காண்பிக்கிறது. Building on the wrong foundation. This history illustrates that building without God is building on a foundation of sand. In the New Testament, we read about this, what Jesus said. 2, தவறான அடித்தளத்தில் கட்டுவது. தேவன் இல்லாமல் ஒரு திட்டத்தை கட்டி எழுப்புவது என்பது மணல் என்ற அஸ்திவாரத்தின் மீது கட்டுவதாக இருக்கிறது. இதை புதிய ஏற்பாட்டில் இயேசு இவ்வாறு கூறினார். Matthew 7:24-27, we read thus. Therefore, whoever hears these sayings of mine and does them all, I will liken him to a wise man who built his house on the rock. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள் எப்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். And the rain descended, the floods came, and the wind blows and beat on the house, and it did not fall, for it was founded on a rock. பெருமழை சொரிந்து பெருமெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. But everyone who hears this saying of mine and does not do them will be like a foolish man who built his house on sand. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவனை செய்யாதிருக்கிறவன் எவனோ அவனை தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். And the rain descended, the floods came, and the winds blew and beat on the house, and it fell, and great was its fall. பெருமழை சொரிந்து வெள்ளம் காற்று அடித்தது,
அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். A life built on human effort and pride will eventually collapse, while a life built on faith and obedience to God's word will have an unshakable foundation. மனித முயற்சிகள் மற்றும் பெருமையின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை இறுதியில் வீழ்ச்சியடையும். அதே நேரத்தில் விசுவாசம் மற்றும் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை அசைக்க முடியாத அடித்தளம் கொண்டிருக்கும். Third lesson, God's judgment on grace. God confused their language and scattered them. God did not intend for confusion. Rather, their united effort was a rebellion against his commands to fill the earth. And this dispersion ultimately served God's purpose. Third lesson we learn. மூன்றாவது பாடம் தேவனின் தீர்ப்பு மற்றும் கிருபை. தேவன் அவர்களின் மொழியை குழப்பி அவர்களை சிதறடித்தார். குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. மாறாக அவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியானது பூமியை நிரப்ப வேண்டும் என்ற அவரது கட்டளைக்கு எதிரான கிளர்ச்சியாக இருந்ததால் இந்த சிதறல் இறுதியில் தேவனின் நோக்கத்தை நிறைவேற்ற உதவிற்று. Fourth lesson we learn. Unity must be subject to God's will. Although unity is powerful, the actions of those attempted to build the tower here were in opposition to God. Their unity was in the rebellion against God. நான்காவது பாடம் நாம் கற்றுக்கொள்வது ஒருமைப்பாடு என்பது தேவ சித்தத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒருமைப்பாடு சக்தி வாய்ந்தது என்றாலும் இங்கு கோபுரம் கட்ட முயற்சி செயல்பாடு தேவனுக்கு விரோதமாக இருந்தது. அவர்களின் ஒற்றுமை தேவனுக்கு எதிரானவர்களின் கிளர்ச்சியில் இருந்தது. In fact, true and everlasting unity is found when believers are united in faith and purpose and built together for the glory of God. உண்மையில் விசுவாசிகள் விசுவாசத்திலும் நோக்கத்திலும் ஒன்றுபட்டு தேவனின் மகிமைக்காக ஒன்று சேர்ந்து கட்டும்போது உண்மையான உறுதியான ஒற்றுமை காணப்படுகிறது. Fifth lesson, the purpose of confusion. The confusion of language at Babel is the opposite of unity produced by the Holy Spirit on the day of Pentecost. It enabled the gospel to be preached to all the nations. God's work at Babel paved the way for the gospel to go to all people in last days. It fulfilled his plan in a new way. அஞ்சாவது பாடம் குழப்பத்தின் நோக்கம். பாபேலில் மொழிகளின் குழப்பம் என்பது பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்தவான்களும் இணைந்த ஒருமைப்பாடு என்பதற்கு நேர்மாறானதாக உள்ளது. இது எல்லா நாடுகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உதவியது. பாபேலில் தேவன் செயலானது இறுதி நாட்களில் எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் செல்ல வழிவகுத்தது. இது அவருடைய திட்டத்தை ஒரு புதிய வழியில் நிறைவேற்றியது. Sixth lesson, building for his glory rather than building for our own glory. The Bible encourages us to build our lives, our congregations and our families according to his words, not for our own glory but for the glory of our living God. ஆறாவது பாடம் அவரது மகிமைக்காக கட்டுதல். நம்முடைய சொந்த புகழ்ச்சிக்காக கட்டுவதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையை, நமது சபைகளை, நமது குடும்பங்களை நமது சொந்த மகிமைக்காக அல்ல, ஆனால் ஜீவனுள்ள நமது தேவனின் மகிமைக்காக அவரது வார்த்தையின்படியே கட்டி எழுப்பும்படி வேதாகமம் நம்மை ஊக்குவிக்கிறது. Seventh and final lesson, disobedience has consequences. This story is a vivid reminder that even though our plans may seem grand, there are consequences if we disobey God. The people ignored his command to multiply and fill the earth. As a result, their grand plan fell through. ஏழாவது பாடம், கடைசியான பாடம், கீழ்ப்படியாமை என்பது விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நமது திட்டங்கள் பெரியவை என்று நாம் உணர்ந்தாலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அதற்கேற்ற விளைவுகள் இருக்கும் என்பதை இந்த வரலாறு தெளிவாக நினைவூட்டுகிறது. பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்ற அவரது கட்டளையை மக்கள் புறக்கணித்தார்கள். எனவே அவர்களின் மாபெரும் திட்டம் வீழ்ச்சியடைந்தது. With this, we conclude this week's Bible study on the topic of rooting in the Word of God. Lord's willing, next week on the same day, we will study the genealogy details of the generation from Shem to Abraham
த்ரூ ஜெனசிஸ் 11:10-26. இத்துடன் தேவனுடைய வார்த்தையில் வேறுண்டது என்ற இந்த தலைப்பிலான இந்த வார வேதாகம் படிப்பை நாம் நிறைவு செய்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் ஆதியாகமம் 11:10-26 வசனங்களின்படி சேம் முதல் அபிரகாம் வரையிலான தலைமுறையின் மரபியல் விவரங்களை படிப்போம். My heartfelt thanks to Brother Thunder Kirk and his team for doing the great job of broadcasting the study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to Brother David and Brother Jack Williams and Sister Deepthi Williams for doing a great job broadcasting this radio program in India. இந்த வானொலி சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the brothers and sisters who listen to this program from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. I'll pray for you until we meet again. Bye bye. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சகோதரர்களே. நன்றி.